நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட்டில் புரட்சித் தலைவி அம்மாவின் மணிமண்டபம் அமைக்க விளம்பர திமுக அரசு அனுமதி அளிக்காததற்கு மூத்த பத்திரிகையாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புரட்சித் தலைவி அம்மாவிற்கு மணிமண்டபம் அமைக்க விளம்பர அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர்கள், இல்லையெனில் வரும் 2026 அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மணிமண்டபம் அமைக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று உறுதிபட தெரிவித்தனர். இரும்பு மங்கை, இந்தியாவில் வீராங்கனை, இதய தெய்வம், அன்னை மக்களை காக்கும் பராசக்தி என்று ஆயிரக்கணக்கான பட்டங்களால் தமிழகத்தின் தொண்டர்களால் புடைசூழப்பட்ட அந்த உத்தம தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு கொடநாடு எஸ்டேட்டில் அவருடைய சொந்த இடத்தில் மணிமண்டபம் கட்ட வேண்டும், ஜெயலலிதா அம்மாவுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று தமிழக அரசு கூறுவது முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டதுதான் என்னுடைய கருத்து. தமிழக அரசில் இதில் அரசியல் பாகுபாடு பேர்க்கக்கூடாது. அதற்காகத்தான் தியாகத்தலைவர் சின்னம்மா சொல்லுகின்றார், நாங்கள் முறைப்படி 2026 அதிமுக ஆட்சி முறைப்படி வரும், அந்த முறைப்படியாக வந்த காலத்தில் நாங்கள் உரிமையோடு நாங்கள் அனுமதி பெற்று அந்த மணிமண்டபம் கட்டும் காலம் வெகு தூரம் இல்லை என்று தியாகத்தலைவர் சின்னம்மா கூறியுள்ளார். தமிழகம் இந்த அளவுக்கு முன்னேறக்கு காரணமாக இருந்த இரு கட்சிகளில் ஒரு கட்சியினுடைய தலைவியாக இருக்கின்ற ஜெயலலிதாவுக்கு எங்கு வேணாலும் எப்போ வேணாலும் மணிமண்டபம் அமைக்கிறதுல யாருமே தடங்கள் நிற்கக்கூடாது. நிச்சயமாக கோடநாடில் ஆனாலும் சரி, கோடநாடு என்பது அவருக்கு மிக பிடித்தமான ஒரு இடம். பல தருணங்கள் அங்கே போய் இருந்திருக்கிறார்கள். அங்கே இருந்து அலுவல் பணிகள் செய்திருக்கிறார்கள். அப்படி இருந்த சூழ்நிலையில் நிச்சயமாக கோடநாடானாலும் சரி, வேற எந்த ஒரு இடமானாலும் சரி, அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கிறது எந்த ஒரு அரசாங்கமானாலும் அதற்கான ஒரு ஹெல்ப் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஜெயலலிதா அம்மையாருடைய கான்ட்ரிபியூஷன் 16 வருடம் இங்கே ஒரு ஆட்சி நடத்துகின்ற ஒரு நபருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த சமீப காலத்தில் பாஜக வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் அந்த அளவுக்கு அவர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அவர்களுக்கு மணிமண்டபம் எடுக்கிறதுக்கு திருமுக சசிகலா அம்மையார் கேட்ட அந்த இடத்தில் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த அரசை வேண்டி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அது எப்படி அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. கொடநாடு எஸ்டேட் அப்படின்றது முன்னாள் முதலமைச்சர் ஓய்வெடுக்க போகிற இடம் மட்டும் இல்லை, அது அவங்களுடைய கேம்ப் ஆஃபீஸாகவும் அதை பயன்படுத்துகிறாங்க. அங்கே தான் அரசு பணிகளை எல்லாம் கவனிப்பாங்க. அப்படியே அவங்க ஆர் சோசன் பிளேஸ், ஃபேவரட் ஹாண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு இடம் அது. அப்படியேப்பட்ட இடத்துல அவங்களுக்கான ஒரு மணிமண்டபம் வைக்கணும்னு அவங்களோட நீண்ட நெடிய காலமாக தோழியாக இருந்த திருமதி சசிகலா நடராஜன் விருப்பம் தெரிவித்திருப்பது இயல்பானது தான். அதில் ஒரு மாவட்ட நிர்வாகம் பர்மிஷன் கொடுக்காம இழுத்து அடிக்கிறது அப்படின்றது இது சரியில்ல. அப்போ இதில் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது அப்படின்னு தான் யோசிக்க வேண்டியது இருக்குது. இது தேவையற்றது. அதான் ரொம்ப முக்கியம். மக்களால் பெருமையுடன் பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் அவருடைய வாழ்ந்த இடத்தில் அவருடைய நினைவாக கட்டப்படுவதற்கு என்ன தடை இருக்கக்கூடும்? எப்படி தடை போடலாம்? இல்லை தடையா? எதுவுமே புரியலையே. எனவே இதை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றுமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் மீது ஒரு கடுமையான அதிருப்தியும் ஒரு வேண்டாத மனப்போக்கும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம்தான் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவு மண்டபம் அமைப்பதற்கு அனுமதி மறுப்பது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், மறைந்த தலைவர்களுக்கு அவர்கள் புகழும் பெருமையும் சேர்க்கிற பல்வேறு செயல்களில் ஈடுபட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனே காலகாலத்திற்கும் நாம் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம் என்கிற மமதை போக்கில் இத்தகைய செயலில் ஈடுபடுகிறார்கள். மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி நிச்சயம் வெற்றியடையும். கோடநாட்டிலே அங்கே மணிமண்டபமும் சிலையும் செல்வி ஜெயலலிதாவுக்கு அமையும் என்பது உறுதி. அதை மக்களும் எதிர்பார்க்கிறார்கள்.